என்னை ஆதரித்து வாழ வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க. அந்த இறைவனோட அருளால் எல்லா மனிதர்களும் நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். 2025ஆம் ஆண்டின் நவம்பர் மாதத்தில் நுழையிருக்கிறோம். ஜோதிடத்தின்படி நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்பட இருக்கு. முக்கியமாக இந்த மாதத்தில் தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிருக்கிறாரு. அதே சமயம் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களின் நிலைகளிலேயும் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய நிலைகள்ல மாற்றம் ஏற்படுறதுனால அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுடையும் அதனுடைய தாக்கம் தெரியும். அதுவும் நவம்பர் மாதத்தில் நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 16ஆம் தேதி சூரியன் விருச்சிக ராசிக்கு செல்ல போகிறாரு. அடுத்து நவம்பர் 10ஆம் தேதி புதன் வக்ர நிலையில் பயணிக்க போகிறாரு. அது தொடர்ந்து நவம்பர் 11ஆம் தேதி குரு வக்ரமாக இருக்காரு. அதுக்கப்புறம் மீன ராசியில் வக்ரமாக இருக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு. நவம்பர் 26ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ள நுழைய போறாரு. இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டமா இருக்க போகுது. அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையா நம்ம சேனலை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்க. நவம்பர் மாதத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால கும்பராசிக்காரங்க பல நன்மைகளை பெற இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த மாதம் ஒரு பொற்காலமாக இவங்களுக்கு இருக்கும். பணி புரியிறவங்க சாதகமான மாற்றங்களை காண்பாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல வரணமையும் திருமணமானவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்ததான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நிதி நிலை மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுற ஒரு நல்ல உயர்வை நீங்கள் காண்பீங்க. இந்த மாதத்தில் மேற்கொள்கிற பண பரிவர்த்தனைகள் நல்ல லாபத்தை தரும். வருமானத்தில் உயர்வு ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் மேம்படும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. திருமணம் ஆனவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும். முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதமானது சாதகமானதாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறந்த மாதமாக இருக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு வேலையும் வெற்றிகரமாக முடிவடையும். பணியிடத்தில் சிறப்பான செயல்திறனை வெளிக்காட்டுவீங்க. இதனால் இந்த மாதத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படலாம். நண்பர்களுடைய முழு ஆதரவும் கிடைக்கும். இது மூலமாக பல முக்கியமான வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வணிகர்களுக்கு நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். மொத்தமாக நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளித்தரும் மாதமாக இருக்கும். அடுத்ததான் துலாம் ராசிக்காரங்க. நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகளுடைய ஏற்படும் மாற்றங்கள்னால துலாம் ராசிக்காரங்க எதிர்பாராத பல நல்ல நன்மைகளை பெறுவாங்க. மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவாங்க. பணியிடத்தில் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். ஆரோக்கியம் குறைத்த கவலைகள் நீங்கும். உடல் நலம் மேம்படும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பாராத அளவில் நல்ல மாற்றங்களை காண்பீங்க. வருமானத்திலையும் நல்ல உயர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ஏற்படுற கிரக பெயர்ச்சிகளால் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்கும். நல்ல பொருள் இன்பங்களை பெறுவீங்க. நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவால் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத அளவில் நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானுடைய அருளால் நிதி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்று நிறைய ஜோதிட பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.